நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோவாக டாக் காயின் அப்படிங்கிற ஏட்ராப் ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அது வந்து எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நிறையா பேர் என்ன செஞ்சுருந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டையுமே மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி $2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ராப்பில் அட்டன் பண்ணியிருந்ததா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாப்புல. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதேமாதிரி உங்களால் அவங்கவுங்க திறமையில் ஏதாச்சும் இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடிஞ்சு கிளைம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். அதேமாதிரி போஸ்ட் பண்ணுற எல்லா ஏட்ராப்பையுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க நண்பா. அந்த டாக் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஏட்ராப்பை அட்டன் பண்ண முடியாமல் போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏட்ராப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக வந்து ப்ளம் ஏட்ராப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து கூடிய சீக்கிரமே இந்த ப்ளம் ஏட்ராப் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இந்த ஏட்ராப்புமே எல்லா மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பேசிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஏட்ராப் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் 2-3 நண்பர்கள் சொன்னது என்னன்னா, போஸ்ட் பண்ணியிருக்கிற ஏட்ராப்லாம் ஓகே தான் நண்பா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் கரெக்டு தான் நண்பா. டெலிகிராம் சேனலில் ஒரு ஆடியோ மாதிரி போஸ்ட் பண்ணி வீடியோவை நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் வந்து ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் கேப் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் பார்க்குற ஏட்ராப்போட லிங்க் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். அது கண்டிப்பாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறதுக்காக டெலிகிராமில் ஒட்டுமொத்தமாக ஒரு 5-6 ஏட்ராப்போட லிங்க் கொடுத்து ஃபஸ்ட்டு இது நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. இது மேற்படி என்னென்ன ப்ரொசீஜரோ என்ன வேலட் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவாக வேணால் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக அந்த 5ஐயுமே பார்த்து இப்போயே அட்டன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுபோக நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்பா, பார்த்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஏட்ராப் விஷயமாகட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் என்ட்ரி எக்ஸிட் ஆகட்டும், இல்லை எமர்ஜென்சியான ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, அந்த டாக் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா $0.0012 அப்படிங்கிற ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த எம்இ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் அந்த இதில் மட்டும் நேற்று ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு மேலே போயிட்டு வந்திருக்கு. அந்த நேரத்தில் யாருக்காச்சும் சென்ட் ஆப்ஷன், அதாவது விட்ராவல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்ராவல் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு லாபம் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா விட்ராவலை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படி என்னங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா செல்ஃப் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி அது மட்டும் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மற்ற எக்ஸ்சேஞ்சில் என்ன ரேட்டுக்கு வந்துருச்சோ அதே ரேட்டுக்கு வந்துருச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ராப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அது நெட்டையோ குட்டையோ அது கூட குறையா கூட இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அட்டன் பண்ணுறதும், அதில் வரக்கூடிய டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதும், முடிஞ்சால் இப்போ தெரிஞ்சவங்களை ரெஃபர் பண்ணுறதும், இல்லை ரெஃபர் பண்ண முடியலன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி என்னத்தையாவது அள்ளி பிறக்கி போட்டு என்னத்தையாவது நிறைய இதில் அட்டன் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏட்ராப்பில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஏட்ராப் தான் நண்பா இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏட்ராப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ காயின் அப்படிங்கிற ஏட்ராப் நண்பா. ஏற்கனவே டெலிகிராம் சேனலையும் இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்க வந்து அஃபிஷியலாக இவங்க சேனலில் டெலிகிராமில் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோக்கன் ஜென்ரேட்டிங் ஈவெண்ட்னு வந்து நான் வந்து ஏற்கனவே ஏட்ராப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது வந்து நாங்கள் இந்த டேட்டில் லான்ச் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிருந்ததை விட நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதையுமே வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இவங்களோட ரோடு மேப்பில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெப்சைட்டிலுமே இருக்குது. கேம் லான்ச் பண்ணியாச்சு. கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்குது. பிளாக் செயின் செலெக்ஷன் ஒரே நேரத்தில் 3 பிளாக் செயினில் எதில் வேணாலும் வரலாம், இல்லை 3லேயுமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 பிளாக் செயினில் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் பண்ணுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டபிள்யூ காயின் அப்படிங்கிற ஏட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேஜரான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறது. இதுக்கான ஒரு மினி அப்போ வந்து ரீபில்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான ரோடு மேப்பை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி என்ன ஏதுங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என் ஃப்ரெண்டோட ஃபோனை நான் வாங்கி என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு இருந்து இதை பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட அந்த ஏட்ராப்போட லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து ஸ்டார்ட்னு ஃப்ரண்ட்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். வந்ததுக்கப்புறம் ப்ளே அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து கொடுத்து ப்ளே பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுனாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி படிக்கிறனாலுமே இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளே அப்படிங்கிறது
அப்படிங்கிறத பண்ணி என்ன மாதிரி இது வந்து நம்ம அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் நண்பா. இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் உள்ள இன்டர்ஃபேஸில் வரும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கிடைக்கக்கூடிய மாதிரி வரும். நீங்கள் கிளிக் பண்ண அந்த 1000லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கூடும். எந்த அளவுக்கு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் மேட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, ரெஃபர் பண்ணதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். இதில் வந்து இன்வைட் மேட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி யாரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 காயினு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா 20,000, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணால் 20,000, இத்தனை வேறு ரெஃபர் பண்ணோம்னா இவ்வளோங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் இப்போ எல்லாத்தையுமே பார்த்து அட்டன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஸ்டேக்கிங் இருக்குது. ஸ்டேக்கிங்கை பற்றியும் நான் ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், இதில் வந்து பூஸ்ட்டில் ஒரே ஒரு தடவை தான் உங்களால் இதை வந்து பை பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறத கண்டிப்பாக வந்து பை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லிமிட்டுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணி எனர்ஜி டவுன் ஆச்சுன்னா ஃபுல் பேட்டரி அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் நண்பா இது. அதை விட்டுட்டு ஃபோனில் இருக்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. அதனால் யாரும் வந்து மாற்றி எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம். இதில் இந்த மல்டி பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது டபிள்யூ ஒரு ஒர்க்கர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான். ஆனால் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற ஸ்டாக்கிங் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க. ஒரு கால்குலேஷன் போட தெரிஞ்சால் தான் நண்பா இது வந்து யூஸ் ஆகும். ஸ்டாக்கிங்கை கிளிக் பண்ணேன்னா 20% வந்து பார்த்தோன்னா ஏஆர்ஆர் ரிவார்டு தராங்க. இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்டேக்கிங்க்கு அது 20% கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 20%ங்கிறத இதோட மீனிங்கு. இதுக்குள்ளே போய் நம்ம ஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். 3 நாளைக்கு நீங்கள் ஸ்டாக் பண்ணிங்கன்னா 2%, 7 நாளைக்கு ஸ்டாக் பண்ணிங்கன்னா 7%, 14 நாளைக்கு பண்ணிங்கன்னா 20% அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதில் நீங்கள் நிறையா பேரை ரெஃபர் பண்ணியோ இல்லை உங்கள் டாஸ்க்கை முடிச்சோ, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு $1,00,000 இது நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். $1,00,000 நீங்கள் இப்போ வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. $1,00,000 இல்லை, 1,00,000 காயின் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த 3வது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு எவ்வளவு, 20% உங்களுக்கு வந்து தருவாங்க. அப்போ 20,000 காயின் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு, சரியா? அப்போ 365 போடணும். அப்போ ஒரு நாளைக்கு 54.79ங்கிறது வருது. இது வந்து இவங்க எத்தனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாங்க அப்படின்னா 14 நாளைக்கு. அப்போ நீங்கள் 14 நாளைக்கு கனெக்ட் பண்ணோம்னா இதை நீங்கள் ஸ்டாக் பண்ணதுக்காக ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 1,00,000 தாண்டி ப்ளஸ் 767.123 அப்படிங்கிற குவான்டிட்டி கிடைக்கும். இதுதான் நண்பா இது வந்து கால்குலேஷன் பண்ணுறது. அதே மாதிரி 3 நாளைக்குனாலும் இந்த பர்சன்டேஜை வச்சு, இல்லை 7 நாளைக்குனாலும் இந்த பர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதுலே ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். அது வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வேலட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இப்போ நான் ரவுண்ட் பண்ணலேருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் கனெக்ட் வேலட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, நான் வந்து வேலட்டை கிளிக் பண்ணோடனே எனக்கு எந்தெந்த மாதிரி வருது அப்படின்னா, ஓப்பன் வேலட்டின் டெலிகிராமு, டான் கீப்பரு, இல்லை வேறு எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாச்சும் ஒரு வேலட்டு நம்ம கஸ்டடியில் இருக்கிற வேலட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது டெலிகிராம் வேலட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதனால் டெலிகிராம்லேயுமே நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. நண்பா, டெலிகிராம் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே நம்ம டெலிகிராமில் வந்து டான் ஸ்பேஸ், அதாவது பீட்டா நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக காட்டுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து கனெக்ட் வேலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டபிள்யூ காயின் நவ் கனெக்டடுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வெரிஃபைடுங்கிற மாதிரி போட்டு கனெக்டடுன்னு போட்டுட்டு நம்ம டெலிகிராம் வேலட்டில் இருக்கிற டான் பீட்டா நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக கனெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலட்டை கனெக்ட் பண்ணால் ஒரு ரிவார்டு, அவங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் ஒரு ரிவார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அதுபோக சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த எனர்ஜி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டையுமே அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் அதாவது நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, அதாவது கிரிப்டோனா என்னன்னு தெரியாமல் சும்மா ஒரு இயல்பு வாழ்க்கையில் வாழ்கிற ஒருத்தவங்க வந்து அது எப்படியா மானாங்கனையாக யாராவது காசு தூக்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, அதுதான் நண்பா கிரிப்டோவில் ஏர் ட்ராப் அப்படிங்கிறதே ஒரு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். சும்மா
சும்மா தான் காசை தூக்கி தருவாங்க. ஜஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அட்டன் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். இருந்தாலும் நிறைய ஏர்ட்ராப் நான் 18, 20 கிட்ட நான் பார்த்தேனாலும் 5 எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சாலிடாக பக்காவாக இருக்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா நான் பார்க்குற எல்லாத்தையுமே உங்களை நான் அட்டன் பண்ண சொல்லலை. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. பின்னாடி வந்து பார்த்தோம்னா மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படுற மாதிரி யாரும், ஏன்னா எதுவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு லாகின் பண்ணி இதை நம்ம வேலெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டா போதும். டாக்கு நமக்கு நேற்று கிடச்சது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இன்னுமே நிறைய ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டி வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு புல் மார்க்கெட்டோட சைனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போதுனாலே இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க, நிறைய ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வேறு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லாமல் சும்மா நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அதனால் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்களை இந்த மாதிரி சொல்லி மண்டையை கழுவுனாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படா வரப்போகுது, சும்மா யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா சரி அப்படின்னா நீ விட்டுரு, நான் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணிடுங்க. ஏர்ட்ராப் விஷயத்தில் இந்த மாதிரி யாராவது ஏதாச்சும் புரியாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால எதையும் நம்ம மிஸ் பண்ணிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய ஏர்ட்ராப் வந்திருக்கு, நேற்று ஒன்று வந்திருக்கு, இனிமேலும் வரதான் போகுது. சரியா, அதனால் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடுங்க. சரியா, ரைட், ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.